ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா அப்டேட்ஸும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தேங்கிங் வீடியோ அண்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ, ரெண்டு தான் நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்கிங் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து இப்போ வந்து 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 3ன்னு இப்போ வந்து 3000க்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டு தான். அதனால் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் இந்த ஒரு தேங்க்ஸ் வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து உங்கள் சப்போர்ட் வந்து கூடவே இருந்துச்சுன்னா, ஃப்யூச்சரில் வர பெரிய பெரிய ரைட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் நல்லாவே வந்து க்ரோ ஆகும். அன்றைக்கி தான் வந்து அதை பார்த்துக்கணும். அதை வந்து உங்கள் பொறுப்பில் வந்து நான் விட்டுறேன். நம்ம சேனலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே நண்பா. அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த மாதிரி சங்கரங்கோயில் போயிட்டு நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கிராஸாக உள்ளே வந்துட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பைக்கு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இதில் போய் வந்து முட்டிடுச்சு. அதில் வந்து பைக்குக்கெலாம் ரொம்ப பெரிய அடியும் இல்லை, எனக்கும் அவ்வளோ பெரிய அடியும் இல்லை. அப்புறம் இது கூட அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட் போட்டிருக்கும் போது நான் வந்து சடனாக வந்து பிரேக் அடிக்கும்போது கொஞ்சம் முன்னாடி போய் முன்னாடி இருந்த ஒரு பைப்பு மாதிரி அந்த பேரிகார்டில் வச்சுருப்பாங்கல்ல, அதில் போய் நான் வந்து முட்டிட்டேன். அதை கரெக்டாக வந்து என்னோடய ஹெல்மெட் வந்து அந்த எல்லா அடியும் வந்து என்னோடய ஹெல்மெட் வந்து தாங்கிருச்சு. அதனால் நான் வந்து அன்றைக்கி வந்து தப்பித்தேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஹெல்மெட்லாம் வந்து சும்மா போலீஸ் பிடிப்பாங்க, அதுக்காக தான் நான் போடுறேன் அப்படி இப்படின்னு நினச்சி போட்டுட்ருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹெல்மெட் போடுங்க. அன்றைக்கி வந்து நான் தப்பிச்சது வந்து பெரிய அந்த ஹெல்மெட் போட்டிருந்தனால தான் எனக்கு வந்து என்னோடய தலை வந்து அடிப்படாமல் அந்த அடி எல்லாமே வந்து ஹெல்மெட் தாங்கிருச்சு. இல்லைன்னா அன்றைக்கி ஏதாவது பெரிய ஒரு ஆபத்தில் போய் வந்து அது முடிஞ்சிருக்கலாம். ஹெல்மெட் போட்டிருந்தனால எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் வந்து சேஃபாக இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுங்க. சும்மா போலீஸ் பிடிப்பாங்க அது இதுன்னு சொல்லி யாருமே வந்து ஹெல்மெட் வந்து அதுக்காக போடாதீங்க. நம்மளோட உயிர் நமக்கு முக்கியம் அப்படின்றத நினச்சி போடுங்க. நம்மளை சுற்றி நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நம்ம ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் இருக்காங்க. அவங்களே நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும், அவங்களே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களாம் கூட செகண்டரி தான். உங்களோட உயிர் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தான், நீங்கள் தான் கொடுக்கணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணாலுமே ஆப்போசிட்டில் வரவங்க ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அதனால் ஏதோ ஒன்று ஆகி போயிடுது. நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க அப்படின்னா, நான் ஹெல்மெட் போடாமல் போகிறேன் ஆனால் நான் கேர்ஃபுல்லாக தான் போகிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து போக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆப்போசிட்டில் யாராவது வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்டு பண்ணாலும் அது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் தான் முடியும். அதனால் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரிப்பராக இருப்போம். ஹெல்மெட் போடுங்க. லாங் ட்ரைவ் போகிறவங்க இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அதை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நான் வந்து வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஹைவேஸில் வந்து ட்ராவல் பண்ணணும், ரைட் பண்ணணும், அது இதுன்னு நான் எல்லாத்தையும் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் 3K சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து நான் ஒரு நிலைமையில் போய் உட்காரும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஏதாவது நான் கண்டிப்பாக செய்வேன். ஓகே நண்பா, see you in the next video. Love you all. Take care நண்பா. Bye.